நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மனித உறவுகளுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவமும் அந்த ஒரு சிரத்தை எடுக்கிறதுன்றது நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ சைக்கலாஜிக்கலாக இந்த ஆல்ஃபா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி கொஞ்சம் செல்ஃபிஷ் மோடுக்கு போகிறாங்க. நான் என்னை பற்றி மட்டும் யோசிச்சா போதும், அவங்கள பற்றி அவங்க யோசிச்சுக்கிட்டோம், நான் ஏன் யோசிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப இமோஷனலாகவும் எடுத்துக்கிறது கிடையாது. இமோஷனலாக எடுத்தால் தான் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா, ஹர்ட் ஆகும். இப்போது நான் வந்து ஃபுல்லி வந்து ஒரு ஒரு ஆர்மர் போட்டுக்கிட்டேன்னா எனக்கு யாரும் அடித்தாங்கன்னா வலிக்காது தான். அந்த மாதிரி இந்த டெக்னாலஜியை இவங்க ஒரு ஆர்மர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் யாரும் வந்து இமோஷனலாக டச் பண்ணால் அவங்க பிரேக் ஆகுறதில்லை. இவங்க எப்போ இமோஷனலாக பிரேக் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கே ஒரு ப்ராப்ளம் பண்ணிக்குவாங்க, அப்போ தான் பிரேக் ஆவாங்க. இன்னொருத்தவங்களோட இமோஷனாலிட்டி இவங்களை பெருசாக ஒன்றும் பாதிக்கிறது கிடையாது. அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உண்மையிலேயே ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆனாங்கன்னா நல்ல விஷயம்தான். ஏன்னா அவங்கள பாதிக்காமல் இன்னொருத்தவங்களை பாதிக்காமல் ஜஸ்ட் க்ளீனாக மூவ் ஆன் ஆயிடுறாங்க. ஆனால் அது டாக்ஸிக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியுதா, இல்லை எல்லாத்தையுமே அவங்க டாக்ஸிக்னு சொல்கிறாங்களான்றதான் இங்கே கேள்வி. நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.